உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நோக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மற்றொரு பிரசார கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் நடைபெற்றது. நான் சிங்கள மக்களோடு அதிகளவில் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளேன். அதிகளவிலான கூட்டங்களை நடத்தியுள்ளேன். நான் சிங்கள மொழியையே பேசுகின்றேன். எனினும் எனது மொழியை அறியாமல் இதற்கு முன்னர் என்னை சந்திக்காத நீங்கள் என் மீது கொண்ட நம்பிக்கை தொடர்பில் விசேட நன்றியை இன்று நான் கூறுகின்றேன். நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை கடுகளவேனும் நான் மீற மாட்டேன் என்ற உறுதிமொழியை வழங்குகின்றேன். வடபகுதி மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு தெளிவுபடுத்தினார். நாட்டின் பொதுவான பிரச்சினைகள் காணப்படுகின்ற போதிலும் வடபகுதி மக்கள் எதிர்கொள்கின்ற தனித்துவமான பல பிரச்சினைகள் உள்ளன. 30 வருட கால யுத்தம் காரணமாக இந்த பகுதிகளில் அபிவிருத்திகள் இடம்பெறவில்லை. யுத்தம் காரணமாக பல பிரச்சினைகள் உருவாகின. யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் யுத்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வுகள் வழங்கப்படவில்லை. எமது அரசாங்கம் இந்த பிரச்சினைகளை உயர்மட்டத்தில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும். முதலாவதாக யுத்தத்தினை காரணம் காட்டி, பாதுகாப்பை காரணம் காட்டி மக்களின் காணிகள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. விடுவிக்க முடியுமான அனைத்து காணிகளையும் நாம் மீண்டும் அந்த மக்களுக்கு கையளிப்போம். யுத்தம் காரணமாக அதிகளவிலான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். அவர்களுக்கான வீடுகளை பெற்றுக் கொடுக்கவும் நாங்கள் விசேட திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளோம். யுத்தம் காரணமாக பல வீதிகள் உடைந்துள்ளன. வட்டுவாகல் வீதியின் நிர்மாண பணிகளை நாம் அடுத்த மாதம் ஆரம்பிக்க உள்ளோம். அதற்காக நாம் பணம் ஒதுக்கியுள்ளோம். கொக்குலாய் பாலத்தினை புனரமைப்பதற்காக நாம் அடுத்த வருடம் நிதி ஒதுக்குவோம். அதே போன்று கிராமங்களிலுள்ள வீதிகள் சேதமடைந்துள்ளன. இந்த வீதிகளை நாம் புனரமைப்போம். வடக்கில் சேதமடைந்துள்ள வீதிகளை புனரமைக்க 5000 மில்லியன் ரூபாவினை நாம் ஒதுக்கியுள்ளோம். வடக்கில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு தெளிவுபடுத்தினார். எமது மக்களின் வறுமையை நாம் ஒழிக்க வேண்டும். இந்த பகுதி மக்களின் பிரதான ஜீவனோபாயம் விவசாயம். விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக சிறந்த திட்டம் ஒன்றை நாம் நடைமுறைப்படுத்த உள்ளோம். நீங்கள் பயிரிடுவதற்கு தயாரென்றால் அதற்கான காணிகளை வழங்கவும் நாம் நடவடிக்கை எடுப்போம். குறைந்த விலையில் உங்கள் உற்பத்திகளை விற்க வேண்டாம். அரசாங்கம் உங்களது உற்பத்திக்கான சிறந்த விலையை வழங்கும். அதே போன்று வடக்கில் 40,000 ஏக்கர் காணியில் தெங்கு பயிற்சியை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதற்காகவும் நாம் பணத்தினை ஒதுக்கியுள்ளோம். வடமாகாணத்தில் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யவும் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். வறுமையிலிருந்து மீள வேண்டுமென்றால் கல்வி மிக முக்கியமானது. தமிழ் மொழி மூல ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது. அது எனக்கு தெரியும். இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. கட்டடங்கள் இல்லாத மற்றும் வசதி குறைந்த பாடசாலைகளுக்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்க உள்ளோம். இந்த மாகாணத்தில் கல்வியை மேம்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். பிரதான நகரங்களில் பாடசாலைகளில் காணப்படும் அனைத்து வசதிகளும் கிராமத்திலுள்ள பாடசாலைகளும் இருக்க வேண்டும். எனவே கல்வியை மேம்படுத்துவதற்காகவே எம்மால் முன்னோக்கி பயணிக்க முடியும். இனங்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்தியவர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவூட்டினார். 76 வருடங்கள் அவர்களின் கையில் அதிகாரம் இருந்தது. தந்தை, மகன், மகள், பேரப்பிள்ளை என நாட்டை ஆட்சி செய்தார்கள். அவர்களே இந்த நாட்டில் யுத்தத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களே நாட்டின் சொத்துக்களை திருடினார்கள். கிராமிய மக்களின் வாழ்வாதாரத்தை அவர்களே இல்லாமல் செய்தனர். எனினும் மக்கள் ஒன்றிணைந்து அவர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. இது மிக பெரிய தீர்மானம். இவ்வாறு நடைபெறும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தமது முதலாவது ஆட்சி காலத்திலேயே உருவாக்கப்படும் என ஜனாதிபதி இங்கு மீண்டும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைக்கும் மிக பெரிய எதிர்பார்ப்பு எமக்கு உள்ளது. எமது முதலாவது ஆட்சி காலத்திலேயே யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றை நடாத்துவோம். நாட்டின் அனைத்தின மக்களும் இலங்கை அணியில் இடம் பிடிக்க வேண்டும். நாம் அனைத்து இடங்களிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் ஆட்சியாளர்கள் எம்மை பிளவுபடுத்த முயற்சித்தனர். எமது பரம்பரையினர் யுத்தம் செய்தனர்.
எனினும் எமது பிள்ளைகளின் பரம்பரையினர் யுத்தம் செய்து கொள்ளாத ஒரு நாட்டினை நாம் உருவாக்குவோம். යුද්ධ කරගන්න නැති රටක් හදමු. டயஸ்போராவுக்கு ஜனாதிபதி இன்று மீண்டும் அழைப்பு விடுத்தார். මා දන්නවා මේ ප්‍රදේශවල இந்த பகுதிகளைச் சேர்ந்த அதிக அளவிலானவர்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்றார்கள். அவர்கள் அதிக வருமானத்தை பெறுகின்றார்கள். நாம் அவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். இலங்கைக்கு வாருங்கள், இங்கு வந்து முதலீடு செய்யுங்கள். நாம் மாங்குளத்தில் கைத்தொழில் பேட்டை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம். அதில் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் இது உங்கள் தாய்நாடு. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் ஒன்றிணையுமாறு நான் டயஸ்போராவுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். කියලා අපි ඩයස්පෝරාවේ කට්ටියට කියනවා.